ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சண்டேவும் மண்டேவும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே வழக்கம் போல் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அத்தை மட்டன் குழம்பு வச்சு கொடுத்துட்டாங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு இட்லி மட்டும் ஊற்றினேன். காலையில் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இட்லி ஊற்றி பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நானும் ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன். சண்டே என்னோட 100 days சேலஞ்சோட 100வது நாள். 100th டே வெற்றிகரமாக 100 நாள் முடிச்சிட்டேன். எனக்கு என்ன பயனா 100 நாள் முடிஞ்சு இன்னும் 1 நாள் 2 daysல ஏதாவது ஆயிடுமா? லாஸ்ட் டைம் மாதிரி லாஸ்ட் 2 டைம் ஆன மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சு என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றா பார்த்து ஏறு பார்க்கலாமா? 78.35 ஏ அங்க வச்சா 78.2 சரி இறங்கி திருப்பி திருப்பி ஏறு. நம்ம வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வெயிட் காட்டுது. இதான் உண்மையான வெயிட். ஓகே இறங்க. இட்ஸ் ஓகே. டே 1ல எவ்வளோ இருந்துச்சு? 200 ஃப்ளக்சுவேஷன். டே 1ல வந்து 84.7. எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்போ? 6 kg. 6 kg in 100 days. 6 கிலோ தான் குறைஞ்சிருக்கியா? ஓகே. 3 நாள்ல 6 கிலோ நீ குறைச்சு காட்டு பார்க்கலாம். வெயிட்டே 20 கிலோ தான். நான் இந்த 100 நாள்ல 20. நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ டயட்டுக்காக அப்படின்னு பார்த்து சமைச்சு பார்த்து சாப்பிட்டு அளந்து சாப்பிட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த 200 daysலையுமே வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். கால்வலிலாம் வந்துச்சு. அதனால வந்து கால்வலியை மனசில் வச்சுட்டு ரொம்ப ஹெவியாலாம் ஒர்க் அவுட்ஸ் கிடையாது, மினிமலாக ஒரு ஒர்க் அவுட்ஸு, மினிமலாக தான் டயட்டு அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணேன். அதுலேயே 6 கிலோ ஸ்டில் அதாவது ஒரு மாதத்துக்கு 2 கிலோ. ஆமாம், ஒரு மாதத்துக்கு 2 கிலோனா ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ. அதுதான் வந்து ஹெல்த்தியான வழியில் வெயிட் லாஸ் பண்ணால் அவ்வளோதான் ஆகும். தட்ஸ் ஓகே. அதுதான் நானும் டிசைட் பண்ணேன். ஏன்னா இப்போ யோசிச்சு பாரு, நான் ஃபர்ஸ்ட் டைம் 100 days சேலஞ்ச் ஃபாலோ பண்ணும்போது அந்த மாதிரி டயட்டு ஒர்க் அவுட் அப்படின்னு ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணி எப்படா அந்த 100 days முடியும், நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. நேற்று தான் நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டீங்க. இல்லைடா நான் வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன்ல. அந்த மாதிரி எனக்கு பெருசா கிரேவிங்ஸ் இல்ல. இப்படியே என்னால கண்டினியூ பண்ண முடியும். குட், கங்க்ராட்ஸ். காலையில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கீழே வந்துட்டேன். இன்றைக்கி சண்டே இருந்தாலும் ராஜேஷ் கிச்சன் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏன்னா காம்போ ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். February மந்த்துக்கு ஒரு காம்போ லான்ச் பண்ணியிருக்கோம். 15 ப்ராடக்ட்டு வெறும் 999 ஃப்ரீ ஷிப்பிங், அதுவும் ஃப்ரீ கிஃப்ட்டோட கொடுத்துட்ருக்கோம். காம்போ ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. பேக்கிங் ஒர்க்கும் நிறைய இருக்குது. அப்படின்றனால சண்டேன்னு கூட பார்க்காம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பேக்கெட் போட வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பேக்கெட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னம்னா நாளைக்கு வந்திருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். காம்போக்கு ஃப்ரீ கிஃப்டா இந்த அழகான 2 மைல் இருக்க மாதிரியான மெட்டல் லேம்ப் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் ஆர் வெப்சைட்டில் இப்போவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. February மந்த் காம்போ லிமிடெட் ஆஃபர் மட்டும்தான். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. என்னங்கடா பண்றீங்க? என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அப்பாவும் பிள்ளைங்களும் மொபைலில் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. செஸ் எதில் விளையாண்டுட்டு இருக்க? செஸ் எதில் விளையாடுறீங்க? ஆன்லைனில் விளையாடலாமா? ஏன் விளையாடக்கூடாது? இங்கே விளாண்டா இவங்க 2 இடத்துல விளாட முடியும். நம்ம தான், எனக்கு என்ன அறிவு இருக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆன்லைனில் விளாண்டா உலகத்தில் இருக்க யார் கூட வேணால் விளாடலாம். நம்மளை விட டஃப்பான பார்ட்டிசிபென்ட் கூட விளாண்டா தானே நம்ம ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இது சரி. அவங்க வேற ஏதாவது விளையாண்டாங்கன்னா அதனால தான் வேற ஏதாவது இது பண்ணக்கூடாதுன்னு அவங்கள சேனல் பண்ணி கொண்டு போகணும். அட பைத்தியக்காரங்களா, போங்கடா. ஈவினிங்க்கு மேலே நானும் கமலும் கடைக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் டிமார்ட் போயிட்டு போகலாம் அப்படின்னு கமல் டிமார்ட் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நேற்றே டிமார்ட் போகணும் அப்படின்னு சொன்னேன். கமல் வந்து பிஸியாக இருந்தனால கூப்பிட்டு வரல. வீட்டில் காஃபி பொடி காலி ஆயிருச்சு.
என்கிட்ட காஃபி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். காஃபிக்காகவே என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கடுகு காலி ஆயிருச்சு. அது பக்கத்தில் இருந்த மளிகை கடையில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறனால எனக்கு வந்து டக்கு டக்குன்னு காலி ஆயிடுது. அதனால நான் மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தேன். இன்றைக்கி சண்டே பயங்கர க்ரௌடாக இருந்தது கடை. கூட்டமாக இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். ரொம்ப க்ரௌடாக இருந்தனால பெருசாக என்னால் எதையுமே பார்க்க முடியல. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு கிளம்பிட்டோம். பில் போடுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் க்யூவில் நின்றுருந்தோம். கமல், நீ நிப்பாட்டும் போது இந்த கார் தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே இத்தனை கார் வந்துருச்சு. இப்போ எப்படி நீ உள்ளே போய் வைப்ப? வெளியே எடுக்கிறியா? டிமார்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கூட்டமாக இருக்கும். அதனாலதான் கூட்டமாக இருக்கும். அதனாலதான் நான் போன மாச கடைசியிலேயே போகணும்னு சொன்னேன். என்ன கூப்பிட்டு வந்தியா? இப்ப அனுபவிச்சியா? நீ அனுபவிக்கல. அந்த கூட்டத்துல நின்று கால் வலிக்குது எனக்கு. 100வது நாள் நான் சொன்னேன் எனக்கு ஏதாவது நடக்குமோன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. கால் எங்கிட்டு பிசங்குச்சுன்னு தெரியல. கால் பயங்கரமா வலிக்குது. லைட்டா வீங்கி இருக்கு. உனக்கே தெரியாம பிசங்குச்சா? அது பாரு பட்ட கால்லேன்னு. குதிங்கால் ஆல்ரெடி எந்த கால் வலிச்சிட்டு இருந்ததோ அதே கால்ல அந்த மணிக்கட்டு பயங்கரமா வலிக்குது. காலை ஊனி நடக்க முடியல. இந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. என்னத்த மறந்தேன்னு தெரியல. மைண்ட்ல இது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்ததை மட்டும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து போட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் எதை மிஸ் பண்ணேன்னு. பகல்ல டே டைம்ல ஒரு வாட்டி போயிட்டு ஈவினிங் கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நேர்லேயும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஆள் எடுத்துட்டோம். இன்றைக்கி பகலில் வர பொண்ணு லீவு அப்படின்றனால ஈவினிங் வரவங்களவே பகலில் பார்க்க சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து கடையை பார்த்துக்கிட்டோம். நம்மளோட கடை வாரத்தில் எல்லா நாளுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அவங்களுக்கும் லீவு கொடுக்கணும் அப்படின்றனால வீக்லி 2 டேஸ் வந்து நம்ம கடையை இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நைட் 9 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். தூங்கியிருக்க மாட்டாங்கல்ல? டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. சவுண்டு கேட்டோடனே வேகமாக போய் வாங்கி வர. டிவி ஆஃப் பண்ணி வாங்கி வர. வேமாத்துறேன். சார் என் பிள்ளைகளாக போய் தூங்கியிருக்குங்க. ட்ராமா குயின்ஸ் தூங்கிட்டீங்களா? சரி தூங்குடா. குட் நைட். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதும் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் பீன்ஸ் இல்லை, கேரட்டு உருளைக்கிழங்கு இருந்தது. அது கூடவே வந்து பயிர் வகைகள் இருந்தது. அது சோயா சங்க்ஸ்லாம் போட்டு தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதை நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ராஜேஷ் கிச்சனில் இருக்கிற பிரியாணி மசாலா தான். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் தான் எடுத்தேன். அதனால சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, அது கூடவே சோயா சங்க்ஸு, பயிர் வகைகள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னம்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கர் விசில் வர கேப்பில் பிள்ளைங்களுக்கு பாலை காய வச்சு ஏபிசி பவுடர் போட்டு ஆற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பால் காய வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட ஏபிசி மால்ட்டு, ஏபிசி பவுடர் அப்படின்னு 2 இருக்குது. மால்ட்டு வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து செய்வோம். ஏபிசி பவுடரில் வித்தவுட் ஸ்வீட்டில் பண்ணுவோம். நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரையோ ஹனியோ இல்லை ஒயிட் சுகரோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நான் வந்து ஒயிட் சுகரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் சாப்பிட்ற ஒரே ஆள் கமல் மட்டும்தான். பிள்ளைங்களுக்கு ஏபிசி மில்க் ஆற்றி கொடுத்துட்டு அவங்கள ரெடியாக சொல்லிட்டேன். குக்கர் விசிலும் அடங்கிருச்சு. நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. டிஃபன் பாக்ஸ்லேயும் பேக் பண்ணிட்டேன்.
டிஃபன் பாக்ஸில் வந்து வெஜிடபிள் பிரியாணி, ஒரு முட்டை வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு டெய்லியும் எந்த காய் வச்சு விட்டாலும் கூடவே ஒரு முட்டையும் வச்சு விட்ருவேன். ஒன்று பாயில்டு எக்காவோ இல்லைன்னா ஆம்லேட்டாவோ வச்சு விடுவேன். கண்ணாடி 1 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்கேன். சண்டை கட்டாம 1 மணி நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க. 4 முட்டை உடைச்சு. சரி பாரு, நீ தலையை சீப்பா. வேன் வந்துருச்சு. எம்பிட்டு ஜாலம் பண்றாங்க பாரு. 6 அடிக்கிறாங்க பாப்பா. அது அங்க போய் கூட போடலாம்ல, வேன்ல போய் போட வேண்டியதானே. பிள்ளைகளா என்ன பிள்ளைகளை 10 வருஷத்து வளர்ச்சிருக்க சொல்லு. உன் பிள்ளைங்க தானே. நல்லா பண்ணுச்சுக்குன்னா உன் பிள்ளைங்க டீ போட்டோம். பார்த்துக்க எந்திரிச்சு ஐயோ தோற பல்ல விளக்கிட்டு வந்து உட்காந்தோடனே டீ கேட்டோடனே ஒருத்தர் டீயை கொண்டு வந்து கையில் நீட்டுடும். தெரியல அப்படின்னு. எனக்காவது ஒரு நாள் நீ எனக்கு போட்டு கொடுத்துருக்கியா? 2017 போட்டு கொடுத்தேன். எப்போ? 2017. 2017 நீ எனக்கு வீடியோ இருக்கு. எங்கே எடுத்து காட்டு. அது எப்படி போட்டிருப்ப? நான் அங்கே பக்கத்துலேயே நின்று இதுக்கடுத்து இது அப்படின்னு சொல்லி நீ போட்டிருப்ப. நான் பெட்டில் படுத்துருக்கும் போது நீயா எந்திரிச்சு போய் போட்டு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கியா? நான் மட்டும் ஏன் அப்படி உனக்கு கொடுக்குறேன்? சொல்லு. ஏன் கொடுக்குறேன்? பாவமேன்னு கொடுக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ பாவமே அப்படின்னு செஞ்சுருக்கியா எனக்கு? கிளம்பு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கமலுக்கு பிளாக் காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு ஏபிசி பவுட்ரு சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி குடிச்சிட்ருக்கேன். ஏபிசி பவுட்ரு எப்பவும் பாலில் கலந்து தான் குடிப்பேன். சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். நல்லா இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கமல் வந்து கிளம்பிட்டாங்க. நான் இன்றைக்கி கடைக்கு போகலை, இங்கே வேலை நிறைய இருக்குது அப்படின்றனால போகலை. கமல் மட்டும்தான் போகிறாங்க. நேற்று டிமார்ட்டில் எனக்கு ஒரு ஷூ, கமலுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு வந்தோம். கமல் இன்றைக்கி புது ஷூ போட்டு போகிறாங்க. கமல் கிளம்பும் போது கமலுக்கு லஞ்சு, பிள்ளைங்களுக்கு ஈவினிங் போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டேன். பரன்னு ரெடியாகுது. ஃபெப்ரவரி மந்த்து காம்போவில் ஹெல்த் மிக்ஸு, உளுந்தங்களி, ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, கருப்பு கவுனி, பூங்கார் அரிசி மாவு, மல்டிகிரெயின் ஆட்டா, மில்லட் தோசா மிக்ஸு, பாசிப்பயிறு தோசா மிக்ஸு, குழம்பு பொடி, பருப்பு பொடி, முடக்கத்தான் ரைஸ் மிக்ஸு, கொள்ளு கஞ்சி, சிக்கன் 65 மசாலா, ஏபிசி பவுடர், ராகி சாக்கோ மால்ட் அப்படின்னு மொத்தம் 15 ப்ராடக்ட்ஸ் வரும். இதோட எம்ஆர்பி 1225 ரூபா, ஷிப்பிங் 100 ரூபா வரும். நம்ம இந்த 15 ப்ராடக்ட்ஸையும் வெறும் 999க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே ஃப்ரீ கிஃப்டாக ஒரு அழகான லேம்பும் கொடுத்துட்ருக்கோம். ஃபெப்ரவரி மந்த்து காம்போ லிமிட்டட் ஆஃபர் மட்டும்தான். ஸோ சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸஸ் எல்லாத்தையும் பின்னாடி டேப் போட்டி வரிசையாக அடுக்கி வச்சுட்டு 15 ப்ராடக்ட்ஸையும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு கிஃப்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்ப ஒருக்க கரெக்டாக தான் வச்சுருக்கோமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாக்ஸை சீல் பண்ணிடுவோம். அப்படியே வந்திருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்துக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம். இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸியாகவே போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். காலையில் எந்திரிச்சு சமைச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது, எடிட் பண்ணேன். கமல் வந்து ஆஃபீஸ் கிளம்புனாங்க. நான் இன்றைக்கி வந்து போகலை, ஏன்னா இன்றைக்கி வந்து காம்போ எல்லாமே வந்து டிஸ்பாச் பண்ணோம். அதனால் வந்து இங்கே கொஞ்சம் வேலை இருந்தனால அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். காம்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி டிஸ்பாச் பண்ணுறதுக்கே மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். மணி 7:45 ஆயிடுச்சு. ஒரு 8 மணி போல் கமல் பிள்ளைங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்றைக்கி கடைக்கு போகலை நான். ஸோ ரெஸ்ட்டு. கொஞ்சம் கிச்சன்லேயும் வேலை இருக்குது. நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணணும். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே சமைக்கிறதுக்கு காலையில் துவைச்சி போட்ட துணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மடித்து வைக்கணும்.
இன்றைக்கி என்னமோ தெரில காலையிலேருந்து ரொம்ப பிஸியாகவே ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. எங்களோட துணி ஒரு 4-5 நாளாக துவைக்காமல் இருந்தது. அதனால் மிஷினில் இன்றைக்கி 2 டைம் லோட் பண்ணியிருந்தேன். காலையில் போட்டு காய வச்சுருந்ததை எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன். ஈவினிங் போல் தான் இன்னொரு செட்டை வந்து காய வச்சுருக்கேன். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு எனக்கு டின்னருக்கு வந்து சிக்கன் செஞ்சேன். சிக்கன் இருக்குது. பிள்ளைங்க வரதுக்குள்ளே தோசை ஊற்றி வைக்கணும். இவ்வளோ நேரமா வர்றதுக்கு? பண்ணப்பட்டிக்கு போயிட்டு வந்தீங்களா? மகிழினி இருந்துச்சா? என்ன சொல்லுச்சு மகிழினி? திருக்குறள் சொல்லுச்சா? சொல்லலையா? திருக்குறள் எவ்வளோ அழகா சொல்லுது அந்த பிள்ளை. அகரம் உடலை எடுத்தெல்லாம் ஆதி பகவன் உருட்டே உலகு அப்படின்னு உருட்டே உலகு. பாடியம்மா. ஏய் என்ன பிள்ளை 2 லஞ்ச் பேக் அந்த பிள்ளை எடுத்துட்டு வருது? அப்படியா? உங்க அப்பா அப்புறம் என்னத்தை தூக்கிட்டு வருது? கீழே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. உங்க அப்பா எடுத்துட்டு வந்திருக்கோம்ல. சரி போய் கை கால் மூஞ்சிய கழுவுங்க. இப்போ எதுக்கு அவளை அடிச்ச? நீ தான் இப்போ அடிச்ச. இங்க பாரு வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. ஏய் வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. நீ தான் வந்து அடிச்ச. ஏய் நீ தான் அடிச்ச. ஏய் நீ தாண்டி அடிச்ச. கயல் கயல் போதும் வம்பளுக்காத. வந்ததா ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன காட்டுற? அது என்னது? நீ போய் கை கால் மூஞ்சி கழுவு போ. அப்புறமா பார்த்துக்கலாம். எத்தனை மணிக்கு? இங்க வந்து எத்தனை மணிக்குனா ஒரு 6:00. ஏய் நான் அடுப்புல தோசை கல்ல வேற வச்சுட்டு வந்திருக்கேன். சட்டு புட்டுன்னு காட்டு. இருட்டா இருக்குப்ல. இருட்டுல தான வரும். அப்படியா? இந்த இத எடுத்து எப்படி வச்சா தெரியுதா? என்ன தெரியுது? அந்த கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷனா? அப்படின்னா என்னது? அது வந்து குரூப் ஆஃப் ஸ்டார் வந்து ஒரு இமேஜ் மேக் பண்ணும். அதுதான் கான்ஸ்டலேஷன். இந்த பிள்ளை என்னென்னமோ சொல்லுதுடா. கான்ஸ்டலேஷன் அப்புறம் என்னென்னமோ சொல்லுதுடா. எனக்கு ஒன்றும் புரியலடா. எங்கள் அப்பா என்ன அந்த அளவுக்கு படிக்க வைக்கல பாப்பா. தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.